வாங்க 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, வாங்க. இன்னைக்கு நம்ம பிசிபெலாபாத் பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் பருப்பு 1 கப், பூண்டு, தக்காளி, மஞ்சத்தூள் இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இந்த பக்கம் நம்ம சாதம் வேக வச்சாச்சு. ஓகே, இது 2 ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு சொல்கிறேன் என்ன பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க. இப்போ நம்ம இதுக்கு மசாலா பார்க்கணும். அங்கே பருப்பு வெந்துருச்சு, ரைஸ் வெந்துட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், தனித்தனியாக பண்ண போகிறோம். காஞ்ச மிளகா, தனியா, தேங்காய், வெந்தயம், ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு, இது எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து ஒன்றா அரைச்சி வச்சிடலாம். தண்ணி இல்லாமல் அரைக்கலாம், பவுடராக அரைச்சிடலாம். இது பாருங்கள், இது மாதிரி நம்ம மசாலாவை அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் தண்ணி போட்டு காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நான் எடுத்திருக்க காய்கறி கேரட், பீன்ஸ், சின்ன வெங்காயம். உங்ககிட்ட வேறு காய்கறி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளி தண்ணி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா வேக வைங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் பருப்பு போடலாம். பருப்பு போட்டு இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம சாம்பார் இஸ் ரெடி. இப்போ we just have to mix the ரைஸ் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணுறதுக்கு முந்தி இங்கே பக்கத்துலேயே தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றுருங்க, கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் தூள், அது நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சாதத்தை கலந்தியாச்சு, அதுக்கப்புறம் தாளிப்பும் போட்டாச்சு, கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட், கொஞ்சம் வேர்க்கடலை எண்ணெயில் வறுத்து இதில் போட்டால் ரொம்ப அந்த நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி டேஸ்ட் வரும், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நம்ம சாம்பார் சாதம் இஸ் ரெடி. ரொம்ப கெட்டியாக வைக்காதீங்க, இல்லைன்னா அது ரொம்ப திக்கன் ஆகிடும். இது கொஞ்சம் சாஃப்டாக வைங்க. வாங்க சாப்பிடலாம். சாம்பார் சாதம் ரெடி. நடுவில் ஒரு குழி போட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இது கூட உங்களுக்கு அப்பளம் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சுக்கலாம், அண்ட் வேறு எதுவுமே தேவையில்லைங்க. இதே ஹோல்சமாக இருக்கும். ஸோ என்ஜாய் செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது. தேங்க்யூ.